இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டு இருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவராயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு ஒரு மரகதம் போல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன. அல்லேலூயா. 7 அக்கினி, தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன. 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்கொள்ளானேன் என்று 1:10 யோவான் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். பத்மு தீவிலே அவர் தனிமையாக இருந்தபோது கர்த்தருடைய நாள் வந்தது. கர்த்தருடைய நாளிலே அவர் சும்மா படுத்துறங்கவில்லை. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி பாடி, ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணி, ஆவிக்குள்ளாக செய்தி கேட்கும்போதும் ஆவிக்குள்ளாக நிறைந்து செய்தி கேட்டு நாம் போகும்போது ஆவினால் நிறைந்து போக வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்கள். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்றவர் சொல்லி அவர் கண்ட காட்சிகளை நாம் அதிலே 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்திலே திறக்கப்பட்ட ஒரு வாசலை அவர் பார்த்தார். வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததை அவர் பார்த்தார். வானவில் ஒன்று இருக்கிறதை அவர் பார்த்தார். 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்த்தார். இவைகளெல்லாம் பார்த்தது மாத்திரமல்ல, தேவனுடைய சிங்காசனத்திலே அவருக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்களாக தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனம் முன்பாக எரிந்து கொண்டிருக்கிறதை அவர் பார்த்தார். நாமும் கர்த்தருடைய நாளில் வந்திருக்கிறோம். ஆவிக்குள்ளாகி முதலாவது நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். 2வது அவருடைய பரிசுத்த சபையை பார்க்க வேண்டும். 3வது திறக்கப்பட்ட வானத்தை நாம் பார்க்க வேண்டும். 4வது நாம் வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க வேண்டும். 5வது ஒரு வானவில் இருக்கிறதை பார்க்க வேண்டும். 6வது 24 மூப்பர்கள் அவர்களுடைய சிங்காசனத்திலே பிரதிநிதிகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பின்பு 7 அக்கினி தீபங்களை பார்க்க வேண்டும். இந்த 7 அக்கினி தீபங்கள் குறித்து இன்றைக்கு காலை வேளையிலே ஒரு சில இந்த 7 அக்கினி தீபங்கள் என்றால் என்ன என்பதை 7 வசனங்களை கொண்டு உங்களோடு நான் காட்டுகிறேன். முதலாவது ஏசாயாவின் புஸ்தகம் 26:9 வாசிக்கும்போது, எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலையிலே தேவனை தேடக்கூடிய ஒரு ஆவி. நம்முடைய ஆவி எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஆவி பரலோகத்திலே செல்ல வேண்டுமானால் அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஆவியாக இருக்க வேண்டும். எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். தேவனை தேடுகிற இதயம், தேவனை பார்க்க விரும்புகிற இதயம் நம்ம தேடணும். தேடுகிற ஆவி. நீங்கள் இங்கே தேடி வந்திருக்கிறீர்கள். சாஸ்திரிகள் இயேசுவை தேடி பயணம் போனார்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ அதிகாலையில் எழுந்து நம்முடைய நினைவுகளால், ஜபங்களால், துதிகளால், ஸ்தோத்திரங்களால் நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவரை தேடுகிற இருதயம். ஆத்மநேசரை தேடினேன் என்று மணவாட்டி தேடுகிற
அந்த தேடுதலை குறித்து தான் உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதும் வாசிக்கிறோம். தேடுகிறார், அங்கு தேடி இங்கே தேடி கடைசியில் ஆத்ம நேசரை கண்டவுடனே அவரை பிடித்து கொண்டு தாயின் வீட்டில் கொண்டு சேர்க்கும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டு என்று மணவாட்டி சொல்லுகிறாள். தேடுகிறாள். தேடுகிற இருதயம் இருக்க வேண்டும். மனுஷனை தேடி, மனுஷ முக தரிசனத்தை தேடி, பொன்னையும் பொருளையும் தேடி, பெருமையை தேடி, பட்டம் பதவியை தேடி போகிற மக்கள் உண்டு. ஆனால் நாம் இயேசுவை தேடி, சர்வ வல்லவரை தேடி, பரலோக ராஜாவை தேடி இங்கு வந்திருக்கிறோம். முத்துக்களை தேடுகிறவனைப் போல, பெரிய பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்கிறவனைப் போல இயேசுவை கண்டு கொண்டோம். அதுதான் பெரிய விஷயம். தேவனை தேடுகிற, அதிகாலையிலே அல்லது எந்த நேரம் தேவனை தேடுகிற ஒரு இதயம். ஒரு காலையில் தேடுகிற இதயத்தை குறித்து முற்காலத்தில் பாடுவார்கள். முற்காலத்தில் எல்லாருமே காலையில் தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தது. காலையில் 5 மணிக்கு தினம் சபையில் காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் இருக்கும். பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். மக்கள் கொஞ்சம் வருவாங்க. காலையில் அதிகாலை ப்ரேயர்னு உண்டு. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது பைபிள் காலேஜில் 5 மணிக்கு ப்ரேயர் உண்டு. அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி ஆகணும், ப்ரேயரில் போய் அட்டன் பண்ணி ஆகணும். இப்போ அந்த பழக்கமே இல்லை. அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பழக்கம் இல்லை. நல்ல தூங்கி எழும்பும்போது நல்ல மன தெளிவு இருக்கும். நம்ம வாக்கு தத்தங்களை தேடுறதும் அதிகாலையில் தேடினா கிடைக்கும். நம்ம எப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ளே இருக்கணும்னா, அதிகாலையிலும் அவரை தேடுகிற ஆவி. எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 77 அதன் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 77ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ராக் காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆராய்ச்சி செய்யும் ஆவி நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நம்ம பெறும்போது இதெல்லாம் அவைலபிள், இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. பரிசுத்த ஆவி பெறாதவங்கள் ரொம்ப ஆராய்ச்சி மைண்ட் இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றால் ஆராய்ச்சி, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி, யோவான் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணினா தான் நித்திய ஜீவன் என்றே அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தை ஆராய்ச்சி பண்ண இந்த போதகர்கள் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும், பரலோக பிரஜைகள் ஒவ்வொருவருமே வேதத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஆபிரகாம், நோவா, தாவீது, தானியேல், பரிசுத்த பவுல், பேதுரு போன்றவர்களுடைய வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அதுபோல் நம்ம விரும்பணும். அதற்காக ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது வேதத்தை ஆராய்ந்து அதில் இருக்கிற பரிசுத்தவான்களை ஆராய்ந்து பார்க்கிறதும் அல்லாமல், 3வது சபையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபை அதனுடைய ஊழியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த சபையினுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டும். ஒரு ஆராய்ச்சி இருக்கணும். நம்ம சபை மற்ற சபையோடு விட எந்த விதத்தில் இருக்குது, வேதத்தின்படி நம்ம சபை இருக்குதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஊழியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம், சுகமளிக்கும் ஊழியம், விடுதலை அளிக்கும் ஊழியம், இது ஒவ்வொரு ஊழியத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஊழியம், சுகமளிக்கும் ஊழியம், அதெல்லாம் கொத்து கொத்தா ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வருவதற்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இத்தகைய ஊழியங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதோடு மனுஷருடைய கஷ்டங்கள் என்ன, அவனுடைய வருத்தங்கள் என்ன, அவனுடைய வேதனைகள் என்ன, அவன் பிசாசு எப்படியெல்லாம் அவர்களை பலவீனப்படுத்துகிறான், ஒவ்வொரு ஆளை பற்றி ஜபிக்கிறோம். ஒவ்வொரு ஆளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பார்க்குறோம். ஆண், பெண், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வியாதிப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், படித்தவர்கள், படியாதவர்கள், ஆட்களை ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த ஆவி உதவியாக இருக்கிறது. என்னுடைய ஆவியினாலே என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. உன்னுடைய அறிவு
அப்படி நீங்கள் ஆட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நியாயம் தீர்ப்பீங்க. உங்கள் ஆவி ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜனங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற ஆவி இருக்க வேண்டும், இல்லைன்னா முடியாது. ஒரு ஆள் சொல்லும் முன்னாலே அந்த ஆளுடைய பிரச்சனை என்ன என்று ஏற்கனவே ஆராய்ந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணுகிற ஆவி நமக்கு இருக்கணும். நிறைய பேர் எடுத்த உடனே வெளிப்பாடுன்னு நிற்பாங்க. அது சோம்பேறியின் வழி, குறுக்கு வழி. வெளிப்பாடு கடைசி. யாரும் இல்லாத பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவானுக்கு வெளிப்பாடு வரட்டும். நாம் எல்லாம் மக்களோடு இருக்கிறோம், தேவை நிறைந்த மக்களோடு இருக்கிறோம். நம்ம வெளிப்பாடு பர இருக்கட்டும். நமக்கு ஆராய்ச்சி பண்ணணும். மக்களுடைய வேதனைகள் என்ன, அவன் கஷ்டம் என்ன. சாலமோன் ஆராய்ந்தார். பணக்கார ஐஸ்வர்யவான்களை ஆராய்ந்தார், அவர்களுக்கு நிம்மதி இல்லை. துன்மார்க்கர்களை ஆராய்ந்தார், அவர்கள் இருந்த இடமும் இனி அதே அவர்களை அறியாது. ஒவ்வொரு டைப்பான ஆட்களை அவர் அறிந்து அவர்களுக்கு ஏற்றபடி ஊழியம் செய்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆட்களை ஆராய்ச்சி பண்ணின மனிதன், ஊழியங்களை ஆராய்ச்சி பண்ணின மனிதன். பட்டணங்களையும் பெரிய பெரிய ஊர்களையுமே அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். உதாரணம்னா அத்தேனே ஏதென்ஸ் என்கிற அந்த பட்டணத்துக்கு போன போது அவர் போன உடனே சுவிசேஷ பிரசங்கம் பண்ணவில்லை. முதலாவது பட்டணத்தை ஆராய்ச்சி பண்ணார், சுற்றி வந்தார். அங்கே ஒரு நிறைய பலிபீடங்கள் இருக்கிறது, விக்கிரகங்களுக்குரிய பலிபீடங்கள் பார்த்தார். சுற்றி சுற்றி போய் ஆராய்ச்சி பண்ணுறார். பிற கடைசியில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி ஒரு பலிபீடம் இருக்க பவுல் கண்டார். பிறகு அதை தன்னுடைய மார்ஸ் மேடை பிரசங்கத்திலே அத்தேனே பட்டணத்தில் அவர் எழும்பி நின்று பேசினார். அது மாதிரி நம்ம பட்டணங்களை ஆராய்ச்சி பண்ணணும். திருநெல்வேலி மாவட்டம் அதில் என்னென்ன இருக்கிறது, எத்தனை கத்தோலிக்க சர்ச்சஸ் இருக்குது, எத்தனை மற்ற சர்ச்சஸ் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச்சஸ், எத்தனை பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணணும். ஒன்றுமே தெரியாமல் நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி எண்ணக்கூடாது. எத்தனை இந்து கோயில்கள் இருக்குது, எத்தனை ஆறுகள், எத்தனை குளங்கள், நீர்நிலைகள், கிராமங்கள். ஒரு ஆராய்ச்சி, என் ஆவியிலே ஆராய்ச்சி பண்ணுறது பெரிய ஒரு ஆசீர்வாதமானது. உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை என்று பார்த்தாலே தெரியும். வீட்டுக்குள்ளே அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறமும் எல்லா பொருளும் நிறைஞ்சிருக்கணுமானா பயங்கர ஆராய்ச்சி இருக்கணும். இன்னொரு 3 வருஷத்துக்குள்ளே நிறைய சம்பாதிச்சு எல்லா பாத்திரங்களை நிரம்பி நீங்கள் விருப்பப்பட்ட விருப்பங்களெல்லாம் நிறைவேறி வருவதை பார்க்கணும். அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கணும். அது உங்கள் அறிவுனால் முடியாது. ஆராய்ச்சி பண்ணுற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆராய்ச்சி பண்ணுற ஆவி எரிகிற தீபமாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும். 3வது ஆவி என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 57:15 வாசிக்கும்போது, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். ஆவியில் எளிமை. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். 3வது நமக்கு இருக்க வேண்டிய ஆவி நொறுங்குண்டு பணிந்த ஆவி. நாங்கள் மனுஷங்களை சும்மா முகத்தை பார்க்க மாட்டோம், அவங்க ஆவி என்ன, எப்படிப்பட்ட ஆவின்னு பார்ப்போம். ஒரு விசுவாசியை எப்படிப்பட்ட ஆவியோடு இங்கே வராங்க, பேசுகிறாங்க, எப்படிப்பட்ட ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்குது, காணிக்க கொடுக்கும்போது அவங்க என்ன ஆவியோடு கொடுக்குறாங்க என்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆவிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற தன்மை. ஆனால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி தேவை. சிலர் தாழ்மையாக இருக்கிறது போல நடிக்கிற ஆட்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். மற்ற நேரத்தில் அவங்க அப்படி இல்லை. ஆனால் ஒரிஜினலாக நொறுங்குண்டு பணிந்த ஆவி, இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஆவி. இங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்கிறார். ஏன்னா அவருக்கு பெருமை மத்தியில் வாசம் பண்ணவே தெரியாது. பரலோகத்தில் பெருமை கிடையாது, பரிசுத்த சபையில் பெருமை கூடாது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள பெருமை கூடாது, எக்காரணம் கொண்டும் பெருமை கூடாது. பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசுகிற வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. அப்போது பொல்லாத ஆவியினால் நிறைந்த அந்தி கிறிஸ்து
பெருமையானவைகளை பேசும் வாய், தூஷணமானவைகளை பேசும் வாய் கொடுக்கப்படும். ஆனால் நமக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவி. ஆண்டவர் குமாரனாய் இயேசுவை பாருங்கள், நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு கெத்சமனேல ஜெபிக்கிறார். சிலுவையில் நொறுங்குண்டு பணிந்த ஆவியாக அவர் மன்னியும் என்று ஜெபிக்கிறார். நாலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஆவி, சங்கீதம் 32:2 வாசிக்கும்போது, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ, கபடமில்லாத ஆவி. இது நம்ம வாஞ்சையோடு ஜெபம் பண்ணணும். ஜெபக்குறிப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுதான் ஜெபக்குறிப்பு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பிரசங்கமே ஜெபக்குறிப்பு. இதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு கபடமில்லாத ஆவி வேண்டும். ஆனால் என்ன நினைப்போம் தெரியுமா? நான் கபடம் இல்லாமல் இருந்தால் இன்னொருத்தன் என்னை ஏமாற்றிடுவான். அப்படி தான் எல்லாருமே நம்மளும் அவனை மாதிரி ஆயிடுறது. இயேசு கிறிஸ்து அதை சமப்படுத்தி பேசும்போது சொன்னார், நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். அறிவாருங்க, யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அதே வேளையில் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். ஒரு சீசனை கண்டுபிடித்தார்கள். கர்த்தர் அவனுடைய ஆவியை பார்த்து தான் அவனை சேர்த்து கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். அவனை பார்த்த உடனே சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடில்லாத உத்தம இஸ்ரவேலன். இந்த திருநெல்வேலியில் கபடமில்லாத உத்தம விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதை தான் நான்லாம் கேட்கணும், வாஞ்சியோடு கேட்பேன். ஆண்டவர் எனக்கு வேறெல்லாம் வேண்டாம், நான் கபடில்லாத உத்தம ஊழியக்காரனாக இருக்கணும். நீங்கள் சொல்லணும், நான் கபடமில்லாத உத்தம விசுவாசியாக இருக்க வேண்டும் கேட்கணும். இந்த ஸ்பிரிட் தான் தேவனுக்கு முன்பாக எரிகிறது. கள்ளம் கபடெல்லாம் நரகத்துக்கு போயிடும். கபடம் இல்லாத, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐந்தாவது ஆவி 1 பேதுரு 3:4 காணலாம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது. ஸ்திரீகளை குறித்து சொல்லும்போது, புறம்பே இருக்கிற அலங்காரம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழியாத அலங்கரிப்பு. இந்த உலக பிரகாரமாக இருக்கிற அலங்கரிப்பெல்லாம் நம்ம விரும்புகிறோம்னா, சாசுக்கு அது ரொம்ப இஷ்டமான விஷயங்கள். இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்திவிட்டு பிசாசு சொன்னதை பாருங்கள், இந்த உலக ராஜ்யங்களும் அதன் மகிமையும் ஒரு நிமிஷத்தில் இயேசுவுக்கு காண்பித்து விட்டு, இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் உம்முடையதாகும் என்றான். அந்த உலக மகிமையை பிசாசு காட்டி, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலக மகிமை பிசாசின் கையில் இருக்குது. அதனால் எந்த ஒரு மனுஷன் உலக மகிமையை ரொம்ப தேடுறானோ, அந்த பொல்லாத ஆவிகள் அவனை ரொம்ப விரும்பி வரும். அதனால தான் உலக மகிமையை நீங்கள் தேடக்கூடாது, அது பிசாசின் கையில் இருக்குது. ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசுவானவர் யோவான் சுவிசேஷத்தில் சொன்னார். நீங்கள் உலகத்தார் அல்லாததினாலே உலகம் உங்களை பகைக்கும் என்றே இயேசு சொல்லியிருக்கிறார். உங்களை பரியாசம் பண்ணலாம், பகைக்கலாம், ஆனால் அதெல்லாம் கூட தாங்கிக்கலாம். ஆனால் ஒரு பொல்லாத ஆவியே வந்துட்டுனா தாங்க முடியாது. பொல்லாத ஆவி இந்த உலக மகிமை மேன்மை இதை ரொம்ப இச்சித்துட்டு போகிறவங்களுக்குள்ளே தான் பொல்லாத ஆவி வந்து குடிகொள்ள விரும்புவான். இப்போ நமக்கு தேவை இருதயத்திலே மறைந்திருக்கிற அமைதலான ஆவி, ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட், அமைதலான ஆவி. எப்படி போட்டிருக்குது? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஆவி கலங்கிட்டுனா கத்துவாங்க, ஆண்களும் கத்துவாங்க, பெண்களும் கத்துவாங்க, இருவரும் சளைக்காத எதுக்குனாலும் கத்துவாங்க. சின்ன குழந்தைகள் கூட ஆவியினால் பொல்லாத ஆவிகளை அதை கலங்க பண்ணிச்சுன்னா சின்ன பிள்ளைகளும் தான் கடந்து கத்துவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க. பசிக்கு அழுகிறது வேற, தூக்கத்துக்கு அழுகிறது வேற.
ஆனால் கலவரத்தினால பிசாசு குழந்தைகளை தாக்குகிறதுனால கலவரத்தில் அழுகிறது வேறு. அப்போ அமைதியில் உள்ள ஆவி வேணும். அலங்காரம் பெருசு கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது அது இருக்கா இது இருக்கான்லாம் கேட்பாங்க, இது இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு அமைதியில் உள்ள ஆவி இருக்கா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் கழித்து தெரியும். ஜாமான்களை உடைப்பார், வீட்டு கதவை ஜன்னலை உடைப்பார், ஒரு வீட்டுக்குள்ளே கத்துற சத்தம் வெளியே அடுத்த வீட்டுக்கெல்லாம் கேட்கும். அமைதியில் உள்ள ஆவி. கணவனுக்கு முன்பாக பணிகிற அமைதலான ஆவி. இது ஆண்களுக்கும் வேண்டும், பெண்களுக்கும் வேணும். அமைதல் உள்ள ஆவி. ஆறாவது நமக்கு தேவையான ஆவி எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். எவர்களுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். கர்த்தருடைய வேலையை செய்ய நாம் எல்லாரும் எழுந்து கட்டுவோம் என்று எல்லாரும் எழும்பினார்களாம். அப்படி எழும்பினவர்கள் யார்? எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள். அதான் ஏவுதலை உடைய ஆவி. ஆவியானவர் அந்த ஆவியை எப்பொழுதும் ஏவுவார், எதற்கும் ஏவுவார். சிலருடைய ஆவியை பிசாசு தான் ஏவிக்கிட்டே இருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிற ஆவி. ஆவியின் ஏவுதலினாலே சிமியோனும் அவனுடைய மனைவியும் தேவாலயத்திலே வந்திருந்தார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணலாம். ஆவியின் ஏவுதலினாலே வந்திருந்தார்கள். ஆவியின் ஏவுதலினாலே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம். ஆவியானவருடைய ஆவி உங்கள் ஆவியோட ஆவியானவர் இணைஞ்சு தான் வேலை செய்வார், தனியாக செய்ய மாட்டார். உங்கள் ஆவி அவரோட சேர்ந்துருக்கணும், அவர் உங்களோட இணைந்து 2 பேரும் ஒர்க்கர்ஸ் மாதிரி, இருவரும் சேர்ந்து போகிற மாதிரி. அதுதான் வாழ்க்கை சரியாக இருக்கும். நீங்கள் இணங்காதவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு ஏவுவார். இப்போது ஒரு மாட்டு வண்டியோ ஏதோ ஒன்றை யோசித்து கொள்ளுங்கள். அதில் ஒன்றில் ஒரு காளை மாடு, இன்னொன்றில் ஒரு எருமை மாடு போட்டு ஓட்டினீங்கன்னா எருமை மாடு மெதுவாக போகும், காளை மாடு இழுத்துட்டு போகும். அப்போ வண்டி ஒத்து வராது. அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் ஆவியானவர் ஒரு பக்கம் சேர்ந்து தான் ஒரு வண்டி இழுக்க முடியும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கொண்டு போகணும், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போகணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணும்னா ஆவியானவரும் நீங்களும் சேர்ந்து தான் அதை கொண்டு போக முடியும். அவர் உங்களை தள்ளிட்டு அவரே ஆக்கிரமிக்க வரமாட்டார். இணைந்து செயல்படுகிறவர் அவர். அதனால் எப்பொழுதுமே அவருடைய ஏவுதலின் சத்தத்தை நம்ம அறிய வேண்டும். நமக்கு ஆவியானவர் நம்ம ஆவியை ஏவுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். எப்போவுமே யாராவது எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன், ஒரு ஏவுதல் இருந்தால் வாரேன் அப்படி சொல்லணும். ஆவியின் ஏவுதல்னாலே நீங்கள் யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு எவ்வளவு, ஒரு ஏழைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கூட ஆவியானவர் ஏவுவார். ரொம்ப நுண்ணியமாக நம்மளோட வாழுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோமே, அப்புறம் எப்படி இருக்கிறார்? நீ அந்த ஆளுக்கு அவ்வளோ கொடுன்னு எண்ணி சொல்லுவார். ஆவியின் ஏவுதல்னால அந்த ஆளுக்கு நம்ம கொடுப்போம், அந்த ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஊழியத்துக்கு கொடுக்கும்போது ஆவியின் ஏவுதலில் கொடுக்கணும், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆவியின் ஏவுதலில் கொடுக்கறது வேறு, கடமைன்னு கொடுக்கறது வேறு. இன்னும் இப்போ காணிக்கை எடுப்போம், காணிக்கை எடுக்கும்போது கடமையாக கொடுப்போம். ஆனால் ஆவியின் ஏவுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எவனுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ, அப்போ நம்ம ஆவி தேவனால் ஏவப்படுகிற ஆவியாக இருக்க வேண்டும். 7வது ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகம் 35:21 வாசிக்கும்போது, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் சகல ஊழியத்துக்கும் ஏற்றவைகளை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, நமக்குள்ளே இருக்கிற ஆவி கொடுக்குற உற்சாகம் போல் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க, உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உற்சாகம் மூட்டக்கூடியவங்க யார் இருந்தால் சொல்லுங்கள், அவங்க தான் உங்கள் நண்பர்கள். இயேசுவை சேவிக்க உற்சாகப்படுத்தணும், இயேசு ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்தணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பார்த்தீங்களா, இவர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பேர் வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்காங்க. உற்சாகப்படுத்தும் ஆவி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை உற்சாகப்படுத்துவீர்கள், உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீர்கள். கர்த்தரை சேவிக்க நீங்கள்
ஒரு ஊழியக்காரரே உற்சாகப்படுத்த முடியும். நான் பார்த்துருக்குறேன், என்னையவே நிறைய விசுவாசிகள் உற்சாகப்படுத்தியிருக்காங்க. நான் அவங்கள பார்த்தாலே எனக்கு உற்சாகம் வந்துடும். அவ்வளோ உண்மையாக இருந்திருப்பாங்க சபைக்கு. அவங்க கர்த்தருக்கு பிரியமாக நடந்திருப்பாங்க. ஜப கூட்டங்களெல்லாம் தவறாமல் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா எனக்கே உற்சாகமாக வரும். பவுல் சொல்லும்போது, தீமோத்தேயுவே, நான் உன் கண்களில் கண்ணீரை கண்டபோது, அப்படி தான் அவர் எழுதுகிறார். தீமோத்தேயுனுடைய கண்களில் கண்ணீர் அவர் பார்த்தார். அதனாலே பவுல் உற்சாகம் அடைந்தார். ஆகவே உற்சாகம் ஊட்டும் ஒரு ஆவி. உங்கள் மனைவியை நீங்கள் உற்சாகம் ஊட்டணும், உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் உற்சாகம் ஊட்டணும். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் தான் சம்பாத்தியம் பண்ணணும், அவர் மேலே தான் அந்த கிரீடம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டை உற்சாகம் ஊட்டணும். உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் கணவர் கொஞ்சம் ஊழியம் செய்ய போகிறாருன்னொன்னே அவரை இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஊட்டணும். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தான் அவர் ஊழியம் செய்ய வரணும். நீங்கள் அவருக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா அவர் உற்சாகம் அவருக்கு போயிடும், உற்சாகமாக வரமாட்டார். நிறைய ஆண்கள் ஊழியத்துக்கு வராது காரணம் அவங்க வீட்டு நிலைமை. அதனால் பெண்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், உற்சாகமூட்டும் ஆவியை இன்றைக்கு ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கணவரை உற்சாகப்படுத்துங்க. உங்கள் பிள்ளை 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டுனா தூக்கி போட்டு மிதிக்காதீங்க. அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்தினா அந்த பிள்ளை நீங்கள் பாஸ் ஆகி எந்த வேலை கிடைக்குமோ அதை விட பெரிய வேலைக்கு உங்கள் பிள்ளை போகும். உற்சாகப்படுத்துகிற ஆவி ரொம்ப அவசியம். நாங்கள் உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறோம், அதனால் நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். நீங்கள் உற்சாகமாக இருக்கணுமானா இன்னும் 4 பேரை உற்சாகம் படுத்துங்க. பாட்டுகள் பாடி உற்சாகப்படுத்துங்க, ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. அந்த ஆவி உற்சாகமாக இருக்கணும். எனவே இந்த 7 ஆவிகள் நெருப்பு மாதிரி அக்கினி தீபங்களாக சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். முதலாவது தேவனை தேடும் ஆவி. இதை போல ஒரு அன்பு எப்பவும் தேவனை தேடு. காலையிலும் சரி, இரவிலும் சரி. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னான். அவனுக்கு ஆபத்து வந்த வேளையிலே மனுஷனை தேடி போகலை, பரலோகத்தை நோக்கி அவன் அபயம் இடுகிறான், தேடுகிறான். அவனை சுற்றி நிறைய இக்கட்டுகள், சஞ்சலங்கள், மரணக்கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள். அதன் நடுவிலும் அவன் ஆவி தேவனை தான் தேடுது. பண தேவை வரும்போது தேவனை தேடுற ஆவி, பற்றாக்குறை வரும்பொழுது தேவனை தேடுகிற ஆவி. 1000 சொந்தக்காரங்க வந்திருக்காங்க கல்யாண வீட்டில், ஆனாலும் அதன் நடுவில் தேவனை தேடுற ஆவி. எங்கள் பாஸ்டர் வந்தால் தான் மிச்சத்தெல்லாம் தொடங்க முடியும். எங்கே என் தேவன், எங்கே எங்கள் பாஸ்டர், எங்கே? தேடுகிற ஆவி, அதுவும் அதிகாலையிலே தேடுகிற ஆவி நமக்கு எல்லாருக்கும் வேணும். 2வது ஆராய்ச்சி செய்யும் ஆவி. என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து சரியானதை கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல ஆவி உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவர் இயேசுனுடைய மகத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணணும், அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணணும், பரலோகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். பணிவுள்ள ஆவி வேணும். பணிந்துள்ள ஆவி, நொறுங்குண்டு பணிந்த ஆவி இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். அதனால் 3வது நொறுங்குண்டு பணிந்த ஆவி. இவனுக்கு ஆபத்தே வராது. ரொம்ப இந்த பெருமைக்காரங்களுக்கு கடும் ஆபத்து வாசலில் நிற்கும், வெளியே நிற்கும், அங்கே நிற்கும், இங்கே நிற்கும். ஏன்னா பெருமை பிசாசுனுடைய சொத்து. யார் எந்த விஷயத்துக்காக பெருமைப்பட்டாலும் பெருமைப்பட்டவனை நோக்கி பிசாசு படையெடுத்துருவோம், தேடி வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது கபடமில்லாத ஆவி. எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ. 5வது அமைதலுள்ள ஆவி. கூச்சல் போடுற ஆவி இல்லை, ஜென்டில் ஸ்பிரிட், அமைதியாக. பெண்கள் ஆண்கள் குணசாலிகளுக்கெல்லாம் தான் இருக்கும் அமைதலுள்ள ஆவி. சாலமோனுக்கு பேரே தேவன் சாலமோன்னு ஏன் பேர் வச்சார் தெரியுமா? அவன் அமைதலுள்ள புருஷனாக இருப்பான் என்று அவனுக்கு சாலமோன்னு பேர் வச்சாங்க. அவன் அம்மா எதிதியான்னு வச்சாங்க. ஆனால் இவன் தாவீதுக்கு பார்த்து கர்த்தர் பேசுகிறார், ஓ மகன் சாலமோன் என்று அழைக்கப்படுவான். ஏன்னா
அவன் அமைதி உள்ள புருஷனாக இருப்பான். அவன் காலத்தில் அமெரிக்கையும் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையிலே அமைதியில் உள்ள ஆவி இருந்தால் அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், ஞானமும் தங்கும். ஆறாவதாக ஏவுதல் உள்ள ஆவி. ஆவியானவருடைய ஏவுதல் உள்ள ஆவி தெரியும். பிசாசு ஏவுவான், அதை அழகாக தெரியும் நமக்கு. தாவீது ஒரு நேரம்தான் ஏமாந்தான். சாத்தான் ஜனத்தை எண்ணும்படி தாவீதுடைய இருதயத்தை ஏவி விட்டது. பிசாசு ஏவுனான், அவன் போய் ஜனத்தை எண்ணனானா பிற தண்டனை வந்தது. ஆனால் நமக்கோ ஆவியானவர் நம்முடைய ஆவியை ஏவி இந்த பாட்டை பாடு, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாடு அப்படின்னு நம்மளை பாட வைப்பார். ஆவியானவருக்கு பாட்டு பிடிக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சில பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பாடு அதை பாடு திரும்ப அதை பாடு அப்படிம்பார். நான் ஒரு பாட்டை ஆரம்பித்தேன், இதெல்லாம் ஆவியானவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மக்களுக்கு பிடிக்கும்னு பாட முடியாது, இது ஆவியானவருக்கு பிடிச்ச பாட்டு. ஆக்சுவலி அந்த பாட்டை நல்ல இசையெல்லாம் வச்சு நல்லா பாடினா அப்படி இருக்கும், பரலோகமே இருக்கும். ஆவியானுடைய ஏவுதலை பெறுவீர்களா? ஏவுதல் உள்ள ஆவியுடையவர்களாக நீங்கள் இருக்க நான் ஜெபம் பண்ணுறேன். ஏழாவது உற்சாகம் ஊட்டுகிற ஆவி. அது உங்களையும் உற்சாகம் ஊட்டி, ஜெபிக்க உற்சாகம் ஊட்டி. என்ன உட்காந்துட்டு இருக்க, எழும்பி ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, அப்படியெல்லாம் நம்ம ஆவியே நம்மளை உற்சாகம். இந்த 7 ஆவிகளையும் நம்ம எப்படி நினைக்கணும்னா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்களாக எரிந்து கொண்டு இருக்கிற 7 ஆவிகள். இது எனக்கு வேணும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், எனக்கு இந்த 7 ஆவியும் கிடைச்சது. இந்த சாட்சியோடு நீங்கள் எழும்பி போகணும். எல்லாரும் எழும்பி நின்று இந்த 7 ஆவி நமக்குள்ளே இருக்கும்படிக்கு கர்த்தர் இதை நமக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி, பரிசுத்தாவியாக இருக்கிற தேவன் இந்த 7ஐயும் நமக்கு அனுப்பும்படி நாம் எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் 2 கரங்களை உயர்த்தி கொள்வோம். உயர்த்தி கொண்டு, ஆவியானவரே இந்த 7 ஆவியும் எனக்கு வரணும். ஹல்லேலூயா. அந்த 7ஐயும் நான் சொன்னேன், ஒவ்வொன்றா சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒன்றொன்னா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ, 7 விஷயத்தை ஞாபகத்தில் வைக்க முடியலன்னா, ஆகவே 7 ஏதாவது ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பணிந்த ஆவியை கேளுங்க. ஆமென். ஏவுதல் உள்ள ஆவியை கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. இதாவிதான் நமக்கு 7 அக்கினி தீபங்களாக உங்கள் வாழ்க்கையில் எரிந்து கொண்டு இருக்க